அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேருக்கு நல்ல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதித்து மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிட பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டு பிறப்பவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டோடைய விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனை ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். ஃப்ராங்க்லின் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நல்ல பேச்சு திறமை உண்டு. 2வது பாயிண்ட்டு தந்திரமாக நாசுக்காக பேசக்கூடிய குணம் உண்டு. 3வது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. 4வது பாயிண்ட்டு பூர்வீக சொத்துக்களில் ஏமாற்றம் இருக்கும். 5வது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க. 6வது பாயிண்ட்டு அடிக்கடி ஞாபக மறதி உண்டு. 7வது பாயிண்ட்டு அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் கௌரவம் பார்ப்பாங்க. 8வது பாயிண்ட்டு டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு உண்டு. 9வது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஐடியா கொடுப்பீங்க. உங்களுக்கு தான் முடிவு எடுக்கல ரொம்பவே குழம்புவீங்க. 10வது பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க. 11வது பாயிண்ட்டு அம்மா அழகானவங்களாக இருப்பாங்க. 12வது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. 13வது பாயிண்ட் அம்மாவுக்கு மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது. 14வது பாயிண்ட் நடக்க போதெல்லாம் முன்னக்கூட்டி யூகிக்கூடிய உள்ளுணர்வு உங்கள்கிட்ட உண்டுங்க. 15வது பாயிண்ட் என்னடா வாழ்க்கை அது இப்போ சரி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு லைஃப்பில் விடவே சூசைட் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டு அந்த நெகட்டிவ் தட்டை வளர்த்த விடக்கூடாது. 18வது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க. 17வது பாயிண்ட் கால் சொந்தமான பிரச்சனைகள் உண்டு. 18வது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க. 19வது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு. 20வது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும், அதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 21வது பாயிண்ட் அண்ணா அக்காவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. 22வது பாயிண்ட் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய லாபம், நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை போராடி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. 23வது பாயிண்ட் உங்களோட வயசு வித்தியாசம் உள்ள வயசு கூடினவங்களுடைய நட்பு பழக்க வழக்கம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 24வது பாயிண்ட் ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு. 25வது பாயிண்ட் இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு. 26வது பாயிண்ட் உங்களை மற்றவங்க குறைச்சி மதிப்பிடுவாங்க, ஆனால் அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. 27வது பாயிண்ட் தாய்மாமா மாமனார் உறவில் விரிசல்கள் உண்டு. 28வது பாயிண்ட் அம்மா வழியில் அறுப்பாயில் இறந்து போனவங்க உண்டு. நினச்சி நீங்கள் அம்மா சுதரும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். 29வது பாயிண்ட் அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும். 30வது பாயிண்ட் ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க. 31வது பாயிண்ட் ஒரு ஆண் குழந்தை நினச்சி ஒரு மனக்கவலை இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 32வது பாயிண்ட் அப்பாவுக்கு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 33வது பாயிண்ட் அம்மாவுக்கு 2 பெயர் இருக்குங்க. 34வது பாயிண்ட் நீங்கள் குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க. 35வது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு. 31வது பாயிண்ட் உங்கள் பொருட்கள் வீட்டில் திருடு போகும், ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக செயின் செல்ஃபோன்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 37வது பாயிண்ட் இடம் வீடு அமைவர தடை தாமதங்களை சந்திப்பீங்க. 38வது பாயிண்ட் லைஃப்பில் புது வீடு கட்டிடுவீங்க. 39வது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மாரி செஞ்சால் நஷ்டமாயிரும். 40வது பாயிண்ட் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஆனால் சொந்த தொழில் செய்யக்கூடாது. 41வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 42வது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சொல்லி தொழில் செஞ்சாலும் சில திருப்தி இருக்காது. 43வது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க. 44வது பாயிண்ட் மனைவியுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. 45வது பாயிண்ட் மனைவி டாமினேஷனாக இருப்பாங்க. 46வது பாயிண்ட் அப்பாவால் மனக்கசப்பு உண்டு. 47வது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. 48வது பாயிண்ட் வேதம் புராணம் இதிகாசங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 49வது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி நிரந்தரமை பிரச்சனையை சந்திச்சுட்டு இருவீங்க. 50வது பாயிண்ட் செய்வன இருக்குங்க, அது உங்கள் பேரே சொல்லுது. இதுக்குண்டான சிம்டம்ஸ் சொல்லி நிரூபித்து காட்ட முடியும். என்ன சிம்டம்ஸ்னால் கால் சொந்தமான பிரச்சனை, அடிக்கடி காலில் அடிப்படுறது, கால் வலி, கால் வளர்ச்சிகள் இருக்கும். நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க, தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும். பாதிலே முழிப்பீங்க, இடையிடையே முழிப்பீங்க, அதில் லேட்டாக தூங்குவீங்க. திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது. எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் தாராளம் அவங்கள மூலமாக பண்ணிக்கோங்க. அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள். 3 மாதத்தில் அனுபவ மாற்றத்தை நீங்களே உணரலாம். கட்டாயம் சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும். இத்துடன் ஃப்ராங்க்லின் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு எம்ப பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சொன்னால் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.